Good morning students. Today we are going to talk about Unit 7 Wave Optics அதாவது அலை ஒளியியல். லைட்டை பற்றி நிறைய சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்போ லைட் ஈஸியாக ஒரு வேவா இல்லை பார்ட்டிக்கலான்ட்டு நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. இதில் ஜேம்ஸ் ஆல்பர்ட் மிச்சனர் 2 lines சொல்லியிருப்பார். An age is called dark not because the light fails to shine but because people refuse to see. அதாவது ஒரு காலம் இரண்டாக இருப்பதற்கு ஒளி வீச மறுப்பது காரணமல்ல, மக்கள் காண மறுப்பதே காரணமாகன்ட்டு ஜேம்ஸ் ஆல்பர்ட் மிச்சனர் சொல்லியிருப்பார். தியரிஸ் ஆன் லைட். லைட் ஈஸி அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த நேச்சர் ஆஃப் லைட் அதை பற்றி மட்டும் இல்லாமல் அது எப்படி ப்ரொபகேஷன் ஆகுது, அதோட ஃபினாமினன் என்னன்ட்டு நிறைய சயின்டிஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பஸ்குலர் தியரி, அதாவது நுண்துகள் கொள்கை. இதை யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சர் ஐசக் நியூட்டன் இன் 1672 லைட் ஈஸி அது ஒரு பார்ட்டிக்கல்ன்ட்டு சர் ஐசக் நியூட்டன் சொல்கிறாரு. பட் அதுக்கு முன்னாடியே டெஸ்கார்டஸ் இன் 1637 ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கார்பஸல் அதாவது லைட் ஈஸி அது ஒரு கார்பஸல் அதாவது நுண்துகள். அது பார்த்தீங்கன்னா ஸ்மால் மாஸ். ஸோ அதனால் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அதாவது மீச்சுரம் தன்மை. அது ஹை ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். அப்படி ட்ராவல் ஆகும்போது ஸ்பேஸில் இருக்கிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. அதனால் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும். ஓகேவா? அந்த கார்பஸல் நுண்துகளோட கைனட்டிக் எனர்ஜி தான் லைட்டோட கைனட்டிக் எனர்ஜி. அந்த கார்பஸில் ஒரு சில மெட்டீரியலில் படும்போது ரெப்பல்ஷன் ஆகும், அதை நாம் ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஒரு சில மெட்டீரியலில் படும்போது அட்ராக்ஷன் ஆகும், அதை நாம் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து விஷன். அந்த கார்பஸில் நம்ம ரெட்டினா மேலே படும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸு நமக்கு தெரியுது. ஓகேவா? த தியரி குட் நாட் எக்ஸ்பிளைன் இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் போலரைசேஷன். ஸோ இதை பற்றி இந்த தியரியால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இன்டர்ஃபரன்ஸ்னால் குறுக்கீட்டு விளைவு, டைஃப்ராக்ஷன் விளிம்பு விளைவு, போலரைசேஷன் தலை விளைவு. ஸோ இதை பற்றி இந்த தியரியால் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அடுத்து வேவ் தியரி அதாவது அலை கொள்கை. இதை யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஐகன்ஸ் இன் 1678. இவர் என்ன சொல்கிறாருன்னா லைட் இஸ் ஒரு வேவ், லாங்கிடியூனல் வேவ்னு அவர் சொல்கிறாரு. அந்த லைட்டு ப்ரொபகேஷன் ஆகிறதுக்கு மீடியம் தேவை. என்ன மீடியம் பார்த்தீங்கன்னா இன் ஸ்பேஸில் ஈத்தர் என்ற ஒரு மீடியம் இருக்குது, அதன் வழியாக தான் லைட்டு ப்ரொபகேஷன் ஆகுதுன்ட்டு அவர் சொல்கிறாரு. த வேவ் தியரி could successfully explain reflection, refraction, interference and diffraction of light. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. பட் இருந்தாலுமே இவரோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா இன் ஸ்பேஸில் ஈத்தர்ன்ற ஒரு மீடியமே கிடையாது. அதனால் அந்த லைட் இன் வேக்யூமில் எப்படி ட்ராவல் ஆகுதுன்ட்டு இந்த தியரியால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. வேவ் தியரி குட் நாட் எக்ஸ்பிளைன் போலரைசேஷன் தலைவலவு பற்றியும் இந்த தியரியால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா போலரைசேஷன் இஸ் ஏ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஓகே, அதாவது குறுக்கலை. அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தியரி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் யூனிட் 5 மின்காந்த அலை கொள்கை. யார் சொன்னாங்க? மேக்ஸ்வெல் இன் 1864. லைட் ஈஸி அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர். அது ப்ரொபகேஷன் ஆகிறதுக்கு எந்த ஒரு மீடியம் தேவையில்லை. ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி சுமந்து செல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்ட்டு மேக்ஸ்வெல் சொல்கிறாரு. ஆல் த ஃபினாமினன் ஆஃப் லைட் குட் பி சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு பை திஸ் தியரி. இந்த தியரியால் எல்லா ஃபினாமினான் பற்றியும் லைட்டோட எல்லா ஃபினாமினா பற்றியும் இந்த தியரி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. பட் அப்படி இருந்தாலும் குட் நாட் எக்ஸ்பிளைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டன் எஃபெக்ட். இதை பற்றி இந்த தியரியால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் தியரி. அதை யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மேக்ஸ் பிளாங்க். இவங்க தான் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா
அதாவது தமிழில் ஒளிமின் விளைவு. ஒரு மெட்டல் இருக்குது, ஒரு மெட்டல், அதில் லைட் இன் திஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபோட்டான் வடிவில் லைட் வந்துட்டு இந்த மெட்டல் மேல் படும்போது இந்த மெட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுனா எமிட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஃபோட்டான் இஸ் டிஸ்க்ரீட் பாக்கெட் ஆஃப் எனர்ஜி. அது ஒரு ஆற்றல் சிப்புன்னு சொல்கிறாங்க. இதை ஃபோட்டான்னு. இப்போ 1 ஃபோட்டான்னா இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஹெச் இஸ் ஏ பிளாங்க் கான்ஸ்டன்ட். நமக்கு தெரியும் அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6.626 இன்ட்டு 10⁻34 ஜூல் செகண்ட். நியூ இஸ் ஏ அதோட ஃப்ரீக்வன்சி. ஓகே. as light as both wave as well as particle nature, it is said to be a dual nature. அதாவது லைட் இஸ் ஏ டியூயல் நேச்சர். அது வேவாகவும் இருக்கும், பார்ட்டிகுலாகவும் இருக்கும். அது எப்போ வேவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரொபகேஷன் ஆகும்போது வேவாகவும், ஒரு மேட்டர் கூட இன்ட்ராக்ஷன் ஆகும்போது பார்ட்டிகுலாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து இந்த லைட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ.